பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ அவர் தமது செவியை சாய்த்து நம்முடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் ஒரு அற்புத விதமான ஒரு சுகத்தையும் விடுதலையும் கொடுக்க போகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். மகிமையின் நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை நாட்களில் செய்து கொண்டு வருகிறதை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். நாம் இந்த நாட்களில் கர்த்தருக்கு முன்பதாக ஜெபிக்க, அவருக்கு முன்பதாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் பொழுது அவருடைய மகிமையும் வல்லமையும் நமக்கென்று தம்முடைய பிரசன்னத்தை காட்டும்படி காத்து கொண்டிருக்கிறத வேதம் முழுசும் வாசித்து பார்க்க. இந்த நாட்களில் தேவன் தமக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறத நாம் பல முறை பார்த்து கொண்டே வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 30-31 கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் என்றால் ஏற்கனவே இருக்கிற பலனை காட்டிலும் அதிகமான பலன் பெற விரும்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய பலன் என்று காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. ஒன்று, இனி என்னால் எதுவுமே முடியாதுங்க, எல்லாமே முடிந்தது, இனி நான் எழுந்து கொள்வதோ இல்லை அடுத்த ஸ்டெப்பில் மூவ் பண்ணுறதோ என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லுகிறவர்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், ஜெபத்தில் போய் நில்லுங்க, ஜெபத்தில் தான் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு மறுபடியும் ஒரு புதிய ஒரு வல்லமை, புதிய ஒரு பலன், இதுதான் வேதம் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறது. ஏசாயா புத்தகத்தில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு தேவன் பல விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனுடைய சிங்காசனத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷன் வரும்பொழுது, பார்க்கும் பொழுது அவனுக்கு அது அரிதான ஒரு காரியம். பார்க்க ஒருபொழுதும் மனிதனுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் தருவதில்லை. ஒருவேளை ஒரு சில நேரங்களில் யாருக்குமே கிடைக்காத ஒரு சலுகையாக சில நேரத்தில் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு தம்முடைய மகிமையும் தம்முடைய பிரசன்னத்தையும் தம்முடைய சிங்காசனத்தையும் காட்ட விரும்புகிறார். அப்படி காட்ட விரும்பும் பொழுதெல்லாம் நாம் மனிதர்களாக இருக்கிறபடினால மனுஷங்க தேவனுடைய அந்த ஆவியின் மண்டலத்துக்குள்ளே இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது அவர்களையே அறியாமல் அவர்களுடைய சரீரம், அவர்களுடைய ஆத்துமா, ஆவி மூன்றுமே வித்தியாசமான முறையில் செயல்படுகிறத வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். இப்படி தான் ஏசாயா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்த உடனே, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லக்கூடிய செயலை அங்கே பார்க்குறோம். இப்போ கேள்வி, கண் பார்த்து இருக்கிறது, காதில் சத்தம் எல்லாம் கேட்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தில் தேவனுடைய ஸ்தலத்தில் இருக்கிற காற்று அங்கே அசைகிற திரைச்சிலைகளையும் அதன் பெருவெள்ள இரைச்சலின் சத்தங்களையும் கேட்க முடிகிறது. ஆனால் இவனுக்கோ இவனுடைய வாய், உதடுதான் பிரச்சனையாக இவனுக்கு புரிகிறது. உடனடியாக அங்கு இருக்கிற தெய்வ பிரசன்னத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு அக்னி தழலை கொண்டு வந்து வைத்த உடனே அவனுடைய உதடு சுத்தமாகி அவன் பரிசுத்தமானவனாய் மாறி தேவனுடையதையெல்லாம் பேசத் தொடங்குகிறான். இப்படி ஒவ்வொரு முறையும் தெய்வ பிரசன்னத்தை, தேவ மகிமையை பார்க்குற ஸ்லாக்கியம் ஒரு சில பேருக்கு மட்டும் கிடைக்கிறது. அப்படி கிடைத்த இந்த ஐசையாவுக்கு பல விஷயத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார், காண்பிக்கிறார், விவரிக்கிறார். இப்போ நம்ம கவனித்து பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் முழுது பார்த்தீங்கன்னா ஐசையா தேவனுடைய திட்டங்களை ஒவ்வொன்றாக பார்த்து 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 சொல்வதையும், குமாரனாகிய கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிற விதத்தையும், ஒரு குமாரன் கொடுக்கப்பட போகிற விதத்தையும், அந்த குமாரன் படப்போகிற பாடுகளை குறித்தும், பாடுகளுக்கு பின்பு அவர் மூலமா ரட்சிக்கப்பட போகிற 1000 ஜனங்களை குறித்தும், பாடுகளுக்கு பின்பு ஒரு மரித்தோரிலிருந்து எழுந்து கொள்வார் என்கிற ஒரு சத்தியத்தையும் ஐசையா 53ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் பெரிய பெரிய ரகசியங்களை இந்த மனுஷனுக்கு தேவன் கற்றுக் கொடுத்து, இன்னும் பெரிய ஆழங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுதே திடீரென்ற ஒரு வார்த்தை நம்ம வாசித்து பார்க்கிறோம். ஏசாயாவில் 40ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் வரப்போகிறது என்று ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 60ஆம் அதிகாரத்தில் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது என்று சொல்லுகிறார். 61ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற
இந்த தீர்க்கதரிசி மீது திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு புதிய ரகசியம் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருந்தால் புதிய பலன் கிடைக்கும். வாவ்! இந்த சத்தியம் தான் இந்த நாட்களில் நமக்கு தேவையான ஒன்று. நான் கிறிஸ்தவனாயிட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவர் தான் என்னோட ரட்சகராக இருக்கிறார், அவரின் கேடகமாக இருக்கிறார், அவரின் கோட்டையாக இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறேன், துருகமாக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறை ஜெபிக்கிறேன், காலையில் ஜெபிச்சுட்டு வெளியில் போகிறேன், ஜெபித்து தான் எல்லா விஷயத்தையும் இறங்கினேன், ஜெபித்தில் தான் அந்த பிஸ்னஸில் இறங்கினேன், ஜெபித்து தான் எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொண்டே வருகிறேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இப்போ திடீர்னு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எந்த பலனும் வரவே இல்லை, மிகப்பெரிய நஷ்டம், எதை எடுத்தாலும் மிகப்பெரிய அவமானம், துக்கம், துயரம் அப்படின்னு சொல்லுகிற அவர்களை பார்த்து தேவன் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் உண்டாகும் என்று. இப்போ நம்ம கவனித்து பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் பவுல் என்கிற ஒரு மனுஷன் சவுலா இருக்கும் பொழுது தேவனை சந்திக்கிறார். அவர் சந்திக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் வானத்திலிருந்து ஒரு ஒளி சடுதியாய் உண்டாகி அவனுக்கு முன்பதாக வந்து அவன் கண்கள் மீது படுகிறது, கண்கள் குருடாகிறது. பிறகு அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் வந்து அவர் மீது கைகளை வைத்து சுகமடைவாயாக என் அன்பு சகோதரனே என்று சொன்ன உடனே சுகமடைந்த பின்பு இவர் தேவனை குறித்து பல பரிமாணங்களை வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் என்னென்னமோ படித்து பயங்கரமான மிக சிறந்த நிபுணனாக இருக்கிற இந்த பவுல் சவுலா இருக்கும் பொழுது இந்த அனுபவத்தை பெற்ற உடனே இப்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விரும்புகிறதாவது என்று பேசுகிற அந்த அளவுக்கு வந்து அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம இந்த நாளில் கவனித்து பார்க்கிறோம். எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பல பெரிய காரியங்களை அவரை கொண்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எபேசியர் முழுவதும் வாசித்து பார்க்கிறோம். விசேஷ விதமாக 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 19ஆம் வசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க, எக்ஸல் ஆக முடியும், அதில் நாம் பலகி பெருக முடியும். அறிவுக்கு எட்டாது என்று சொல்லும்போது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, நம்முடைய அறிவுக்கு, தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற அறிவு ஞானத்துக்கு அறிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு தேவனுடைய பரிமாணம் செயல்படுகிறது என்ற ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ரகசியம் சாதாரண ஒரு விஷயமே இல்லை, நம்மளால் புரிஞ்சிக்கலாம் முடியாதுங்க. சொல்கிறேன், என்ன நீ புரிஞ்சிக்கவே முடியாது. இல்லை இல்லை, தேவனையே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவனுடைய ஆழங்கள் இருக்கிறதாம். ஆனால் இவை அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவே நமக்குள்ளே வந்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய ரகசியமான ஒரு விஷயம். தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உள்ளான மனுஷனே அவருடைய ஆவியினாலே வல்லமையாய் பலப்படுங்கள், அப்பொழுது அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டா என்ன நடக்கும் அப்படி ஒரு வார்த்தையை நம்ம ஒரு வேளை கேட்கலாம். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்க, நம்ம நினைக்கிறத விட எண்ணுகிறத விட அதிகமான ஒன்றை செய்யக்கூடியதை. அப்படி என்றால் என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, இந்த பிரச்சனைக்கு, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு எதிர்பாராத ஒரு நன்மை எனக்கு வரணும், எங்கிருந்து எனக்கு பதில் வரனே தெரியாது, எங்கிருந்து எனக்கு உதவிக்காரன் வரனே தெரியாது, அப்படி ஒரு இடத்துல நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் எதிர்பாராத இடத்துல எனக்கு பதில் வரணுங்க, எனக்கு ஒரு உதவி வரணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவர் வல்லமையின்படி செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த அறிவு கேட்டாத அன்பை தான் அறிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் உள்ளான மனுஷன் நீங்கள் வல்லமையாய் பலப்பட்டால் அவராலே இவ்வேற்பட்ட இப்படியான பெரிதான காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை நமக்குள்ளிருந்து வெளிப்படும் சொல்லுகிறார். இதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? பவுலுக்கு இது மிக ஆச்சரியமான ஒன்று. பவுல் இந்த வேதத்தில் பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறது எல்லாவற்றையும் வாசித்து படித்து மிக சிறந்த நிபுணனாக இருந்தவருக்கு ஒரு நாள் ஒரு பேரொளி அவர் கண் பார்வைக்கு முன்பதாக வந்து விழுந்து பட்ட உடனே அந்த கண் அப்பொழுதுதான் குருடாகி மறுபடியும் நார்மல் ஆகிறது, சரியாகிறது, ஒரு தேவ மனுஷன் மூலியமாக. இப்பொழுதுதான் இந்த ரகசியமே அவருக்கே புரிகிறது. இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டதை விட பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்கு கற்றுக் கொடுப்பது வேற விதமாக இருக்கு. அதில் தான் இந்த ரகசியம் சொல்லுகிறார், நீங்கள் உள்ளான மனுஷனை வல்லமையாக பலப்படுங்க. பலப்பட்டால் அறிவு கெட்டாத அன்பு, அறிவு கெட்டாத தேவனுடைய மகிமை, வல்லமை இது நமக்குள்ளே வந்து கற்றுக் கொடுக்க தொடங்குகிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தரும்படியாக, கற்றுக் கொடுக்கும்படியாக, கரங்களை பிடித்து நடத்தும்படியாக நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகுவதை அவரை அன்றி வேற ஒருவருக்கும் தெரியாது என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இதையும் பவுல் தான் எழுதுகிறார். ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்றால் அவருக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கும்,
எதெல்லாம் தெரியாதோ, எதெல்லாம் புரியாதோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சாரோ அதை எல்லாவற்றையும் செய்து முடித்து ஜெயிக்க வைக்கிற ஒருவரை பரிசு ஆவியானவராக அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவருக்குள்ள பயங்கரமா நம்ம வளர வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். உள்ளான மனுஷன்ல அவரை கொண்டு நம்ம பலப்பட வேண்டும். அப்படி நம்ம பலப்பட்டால் பரிசு ஆவியான நமக்குள்ளே வந்து ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளாக இடைப்பட்டு நம்மை முழுவதுமாக அவருடைய வல்லமையின் இருப்பிடமாக மாற்றுகிறத வேதம் தெளிவாக சொல்லுகிறார். அதற்காக தான் சொல்லுகிறார், அவருக்குள் வளரும்படியாக அவரை தெரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. அவருக்கு முன்பதாக உங்களுடைய ஆழங்களை அவர் தம்முடைய வல்லமையினால நிரப்பும்படி அதிலிருந்து ஜீவ ஊற்றுகளை புறப்பட்டு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற யாவற்றையும் வெளிப்படுத்துகிற பரிசு ஆவியானவருடைய இருப்பிடமாக உங்களுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் சொல்லுகிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு ரகசியமாக நம்ம கவனித்து பார்க்கிறோம். பவுல் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டார். அதனால தான் நமக்கு கற்று தருகிறார். உள்ளான மனுஷனை வல்லமையாக பலப்படுங்க, விடாதீங்க. உள்ளான மனுஷனை வல்லமையாக பலப்படுங்க, விடாதீங்க. நல்லா ஜெபிக்க நேரத்தை கொடுங்க, ஜெபத்துக்குள்ள வாங்க. ஜெபத்தினுடைய ஆழமாகிய பரிசு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கக்கூடியதன் மீது அதிக கவனம் செலுத்துங்க. எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வாசித்து பார்க்கும் பொழுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்புன்னு சொல்லுகிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார்னு சொல்றார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒளி வந்து அந்த ஒளியிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளியில வரும்படி உங்க வாழ்க்கையை தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறார். அதனாலே இங்கே இருக்கிற இவர்கள் இப்படித்தான் இருக்க விரும்புகிறார்கள். இவர்கள் மத்தியிலிருந்து நீ எழுந்து வெளியில வந்து உனக்குள்ளே நான் வைக்கிற இந்த ஒளியிலிருந்து பிரகாசத்தை வெளிப்படுத்து. இதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ரகசியம். ஏசாயா புத்தகத்தில் 60ஆம் அதிகாரத்தில் 1 சொல்ல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கிறது சொன்னார். இது நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே வருகிறோம். ஆனால் இது எப்படி நடக்க போகிறது? புதிய ஏற்பாட்டில் பரிசு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வந்து. இயேசு கிறிஸ்து யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவரே ஒளியாக இந்த பூமியில வெளிப்பட்டவராம். சரீரத்தில் இவர் வெளிப்பட்டு அவருக்குள்ளே ஒளி இருந்தது. அந்த ஒளி எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறதா இருக்கிறது சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட உடனே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான ஒன்று, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவனிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும், உங்களுக்குள்ளே நான் வந்து தங்கி வாசம் பண்ணுவேன், நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். இப்ப பவுல் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது என்ற ஏசாயாவுடைய வார்த்தையை இப்ப சொல்லுகிறார், நீ மரித்தோரை விட்டு எழும்பி, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எப்படி இருக்கு பாருங்க. உள்ளிருக்கிற அந்த வெளிச்சத்தை வெளியில கொண்டு வரும்பொழுது நமக்குள்ளே தேவனுடைய மகிமை வெளிப்பட தொடங்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். வல்லமையிலிருந்து வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்து நம்மை முற்றிலும் புதியவர்களாக மாற்றுகிறது. அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பல பரிமாணங்களை எல்லாவற்றையும் புதுசாக மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயலை செயல்பட தொடங்குகிறது. நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, பார்வை மாறுகிறது, செவித்திறன் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள தொடங்கும் பொழுது நம்முடைய அறிவு ஆற்றலும் நமக்குள்ளே பல விதமான முறையில் வேறுபட்டு நமக்குள்ளே வளர தொடங்குகிறது. அதனால தான் அவரே நமக்கு ஞானமும் நீதி பரிசுத்தம் ரட்சிப்பானார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 அற்புதமாய் சொல்லுகிறார். இதற்காகவே நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார். இப்பேற்பட்ட தெரிந்து கொள்ளுதல் இருக்கிற நான் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டும் பொழுது, ஒரு மிக முக்கியமான ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கும்போது, என்னால் தவிர்க்க முடியாத ஒரு வியாதிக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, வெளியில வர தெரியவில்லை, எந்த உதவியும் எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லும் போது, அப்பொழுது அவருக்கு முன்பதாக சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக வந்து காத்திரு, நான் உனக்கு புதிய பலனை கொடுக்க போகிறேன். அது பொருளாதாரத்தில் வேணுமா, அது சுகத்தில் வேணுமா, இல்லை வாழ்க்கையினுடைய புதிய பரிமாணத்தில் வேணுமா, எந்த பகுதியில் உனக்கு வேண்டும், எனக்கு முன்பதாக காத்திரு. எனக்கு முன்பதாக காத்திருக்கிறவனுக்கு நான் செய்ய போகிறதை வேற ஒருவனால் அறிந்து கொள்ளவே முடியாது சொல்லுகிறார். அவர் நமக்கு செய்ய போகிறதை அவரை அன்றி வேறு ஒருவரால் அறிந்து கொள்ளவே முடியாதா. 1 கொரிந்தியர் 2:9 அப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதைத்தான் அற்புதமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவரை தவிர வேறு யாராலையும் அறிவிக்க முடியாத ஒன்றை அவர் நமக்கென்று எடுத்து வைத்திருக்கிறாராம். அதை பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம். அதனால்தான் உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்பட்டால், ஜெபம் என்றால் தேவனுடைய ஒன்றோடு ஒன்றாக நாம் இணைகிறோம். தேவனோட முகமுகமாய் பேசுகிற ஒன்று. பழைய ஏற்பாட்டில் முகமுகமாய் பேசவே முடியாது. முகமுகமாய் பேசும்படி எந்த ஒரு மனிதனும் தயாரா இல்லை. எந்த ஒரு மனுஷனும் தேவனை அறிந்து கொள்ளும்படியோ புரிந்து கொள்ளும்படியோ அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்படியோன்னு ஒரு அறிவே இல்லாமல் இருந்த காலத்தில் தேவன் ஒரு சில பேரை தாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னை ஆபிரகாமை அழைத்து பேசுகிறார், மோசேவை அழைத்து பேசுகிறார்,
ஜாஷுவாவுக்கு மோசேவிடத்திலிருந்து எடுத்து கையில் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக ஒருவரிடத்திலிருந்து ஒருவருக்கும் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு தெரிந்து கொள்ளுதலால் அவர்களை அழைத்து அவர்களுக்கு பேசி அவர்களுக்கு புரிய வைத்து பிறகுதான் அவனை அனுப்புகிறார். இதான் மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும். யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் முதல் யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது, இப்பொழுது 25ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் யாத்ராகமத்தில் இப்போ தேவன் முகமுகமாய் பேசி அனுப்பி வைக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய பிரசன்னத்தில் மோசே நின்று பேசி அவருடைய முகத்தை ஒருவரும் பார்க்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெளிச்சம் அவர் உச்சம் தலையிலிருந்து எல்லாருக்கும் முன்பதாக பிரகாசிக்க தொடங்கினது. எல்லோரும் அவரை பார்க்கும்போது பயந்தார்களாம். சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மகிமை அவருக்கு அளவில்லாமல் இருந்ததுனால, பிரகாசிக்கிற ஒளி அவருக்குள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சதுனால அவர்கள் அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை என்று உடனே ஒரு முக்காடு போட்டால்தான் அவர் மற்ற மனுஷங்க இடத்துல பேச முடிந்ததாம். அப்படி அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்து தேவனை போலவே மனுஷனை மாற்றி அமைத்திருக்கிறதுக்கு இந்த அற்புதமான யாத்ராகமம் 25, 35 இந்த 2 அதிகாரம் சாட்சியாக நமக்கு சொல்லுகிறது. இப்படி ஒரு வாழ்க்கையை தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தால் புதிய பலன் என்றால், இந்த பலன் இறங்கி வந்தால் நம்மால் நடக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி காட்ட முடியும். இதுவரைக்கும் செயல்பாட்டில் இல்லாத எல்லாமே செயல்பட தொடங்கும். நமக்கு முன்பதாக எதெல்லாம் சேலஞ்சாக இருக்கோ இனி அடுத்த ஸ்டெப்பே கிடையாது, நம்மளால் இனி எழுந்து நிற்கவே முடியாது. ஒருவேளை அப்படிலாம் யோசித்து மற்றவங்களால் எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் ஒருவேளை இருக்கலாம். இந்த வார்த்தை சொல்வது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, உனக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சம் வந்திருக்கிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளே வெளிப்பட தொடங்கும் போது அவன் முகம் பிரகாசிக்க தொடங்குகிறது. நீங்கள் வாசித்து பார்க்குறீங்க, மார்க்கில் 9ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் 6 நாளைக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவோடு கூட முக்கியமான 3 சீஷர்களை அழைத்து கொண்டு மருவ மலையில் கொண்டு போய் நிறுத்தி தனக்குள்ளிருந்து ஒளியை வெளியில கொண்டு வந்து பிரகாசிக்க பண்ணினார் என்று ஆங்கிலத்தில் அற்புதமாய் சொல்லுகிறது. அந்த சம்பவத்தை மார்க் 9ஆம் அதிகாரம் சம்பவத்தை வாசித்து பிறகு உள்ளிருந்து ஒளி வெளியில பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒளியை உள்ளே வைத்து கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இன்று அவர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மிலிருந்து வெளிப்பட தொடங்குகிறார். நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அந்த வெளிச்சத்தை பூமியிலே வெளிப்படுத்தும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டதனால செயல்படுத்துகிறார். இப்பொழுது நான் எழும்பி பிரகாசிக்கிறேன், ஒளி எனக்குள்ளேருந்து வந்தது. இந்த ஒளியை பார்க்கும்படி ராஜாக்களும் அதிகாரிகளும் மேலானவர்களும் எங்கே இருக்கிறவர்களும் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் வாழ்க்கை உயரப்போகிறது, வேறு ஒரு பரிமாணத்தில் செயல்பட போகிறது, தோல்வி எல்லாம் ஜெயமாக மாறப்போகிறது, கடன் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது, வியாதி எல்லாம் அற்புதமான சுகமாக மாறப்போகிறது, தேவையெல்லாம் பரிபூரணம் என்ற வார்த்தை கொண்டு வரப்போகிறது. இப்படித்தான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தையும் மார்க் 9ஆம் அதிகாரத்தையும் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது நாம் இருளிலே இருந்தோமா? பேதுரு சொல்லுகிற வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய சந்ததியாக இருக்கிறோம். பூமி ஆளும்படி ராஜாவாக, தேவனுக்கு முன்பதாக ஆசாரியன் நிற்கும்படியாக ஆசாரியனாக. எப்படி பாருங்க, ஒரு ஆராதிக்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக, தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுது நிற்கிறவனாக நாம் பரலோகத்துக்கு நம்மை வெளிப்படுத்த வேண்டும். பூலோகத்துக்கோ நாம் அரசாளுகிற ஒரு ராஜாவாக வெளிப்படுத்த வேண்டுமா நம்மை? அதனால தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அவர் என்னை தன்னுடைய சொந்த ஜனமாக, செல்ல பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இதுதான் யாத்திராகமத்தில் 19ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில் மோசேவிடத்தில் தேவன் பேசுகிறார். என் வாக்கை உள்ளபடி கேட்டு இந்த ஜனங்களுக்கு சொல்லுங்க, என் வாக்கை உள்ளபடி கேட்டு கை கொண்டால் நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்தாக இருந்து ராஜரீக ஆசாரிய ஒரு கூட்டமாக, சந்ததியாக, நேஷனாக மாறப்போகிறீர்கள் என்று. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. நான் சொல்கிறேன், இப்போ தோல்வியில் இருக்கிறேன், ஜெயம் இல்லாமல் இருக்கிறேன், தேவையோடு இருக்கிறேன், நான் மிகப்பெரிய வியாதியில் இருக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரே பதில், கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் ஜெபத்துக்கு பின்பதாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் நமக்கு முன்பதாக வந்து நம்மை வேறே ஒரு பரிமாணத்தில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. வேறு பரிமாணம் என்றால் என்னென்னா, இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஜெயத்தை கொடுத்து இப்போ பார் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி, இதுக்கு முன்பதாக பார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, என்னிடத்தில் வந்த பிறகு உன் வாழ்க்கை மாறியே தீரும். இதுதான் தேவன் ஒவ்வொரு முறையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது. இதான் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிரசனம் நமக்கு வரும்பொழுதெல்லாம் நம்மை வேறு மனுஷனாய் மாறக்கூடியது.
இதெல்லாம் வாசித்து பார்க்க ஒரு மனுஷன் தன்னோடு கூட இருந்த ஒரு பொருள் காணவில்லை என்று தேடிக்கொண்டே வரும்பொழுது அவனை தேவனுடைய பிரசனம் சந்திக்கிறது தான் 1 சாமுவேலில் நம்ம 9ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்க்க முடிகிறது. இது சாமுவேலுடைய காலத்தில் சவுல் தன் கிட்ட இருந்த கழுதைகளை காணவில்லை என்று தேடத் தொடங்கும் பொழுதுதான் சாமுவேல் தேவன் சொல்லுகிறார், வருகிற இந்த மனுஷனை இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்று என்று. மாற்றும் பொழுது ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்லுகிறார், இவன் மீது என்னுடைய ஆவியை நான் வைக்க போகிறேன். அப்போ சொல்ல கர்த்தருடைய ஆவி உன்மேல் வரும், அப்பொழுது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய் என்று. இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்ட உடனே நாம் வேறு மனுஷனாக மாறுகிறோம், ஆளுகிறவர்களாக மாறுகிறோம். தோல்வியில இருந்த நம்மை வேறு மனுஷனாய் மாற்றக்கூடியதை தேவனுடைய பிரசன்னம் வைத்துக் கொண்டிருக்கிறது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லு. எபேசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்ட பின்பு அறிவு கெட்டாத அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில செயல்பட தொடங்கி விசுவாசத்தினால கிறிஸ்து நம்முடைய இருதயங்களை வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். உள்ளே உட்கார தொடங்குகிறாராம். உள்ளே வாசம் செய்ய தொடங்கின உடனே அவருடைய ஆட்சி நம்முடைய ஆவியில, ஆத்துமாவில், சரீரத்தில் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்த உடனே வெளிச்சம் வெளியே ஒளிர தொடங்குது. அதனால தான் கிறிஸ்தவனா ஒருத்தன் மாறின உடனே அவனுக்குள்ள தேவனுடைய மகிமை வந்ததுனால வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் நடக்காதது, கேட்காதது, செய்யாதது, செய்ய முடியாது, எல்லாம் நடக்காதுங்க சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது ஒன்று ஆரம்பித்து விடுகிறது. தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் வேறு மனுஷனாய் மாறக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இது வேதம் முழுசு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கவனித்து பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம ஜெபத்தில் கவனம் செலுத்தும் பொழுது பல மாற்றங்கள் நம்ம பார்த்துக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுதுங்க. இது எக்கச்சக்கமான மனுஷங்களோட உதவி தேவைப்படுதுங்க. அவருடைய ஃபேவர் தேவை, இவருடைய ஃபேவர் நான் சொல்கிறேன். எல்லாரையும் தாண்டி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. யுத்தத்திற்கு குதிரைகள் ஆயத்தமாக இருக்குமா? ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு யுத்தத்தையும் தேவன் கையில் எடுக்கும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பதில் வந்திருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பதில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் யுத்தத்தை மனிதர்கள் பிளான் பண்ணுவாங்க, ஆனால் தேவன் தான் செய்து முடிப்பார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நம்ம ஜெபிக்க தொடங்க போகிறோம். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க தேவனுடைய மகிமை பிரசன்னம் இன்று இறங்கி நம் மீது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வேளையில் ஜெபத்தினுடைய ஆழத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில் எங்களை நாங்களே உமக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் ஜெபத்தில் யாரெல்லாம் தங்களை விட்டு கொடுத்து உமக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய பலன் இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவர்கள் மீது இறங்கி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கிறது என்ற வார்த்தை வெளிப்படுவதாக ஒவ்வொரு ஜனங்கள் மீது தகப்பனே அப்பா உடைய வல்லமின் கரத்தை இந்த வேளையில் வைங்க. இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உடைய வல்லமின் கரத்தை வைங்க. அவங்க தேவைகளை சந்திங்க அப்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அப்பா கடன் பாரங்கள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வியாதியினுடைய படுக்கைகள் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு வேண்டிய அறிவு ஞானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லாமே புதிதாவதாக நான் ஜெபிக்கிறேன். உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்பட்டதுனால ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய வெளியேறப்பட்ட மகிமையின் கரம் தங்குறதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை செய்யக்கூடிய மனுஷர்களாக இவர்கள் மாறுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Glory be to God. தேவன் நமக்காய் அவர் வைத்திருக்கிற ஒரு ஆழமான வார்த்தைகள், அவருடைய சத்தியத்தை நாம் கேட்டோம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். நம்ம அற்புதமாக இன்னைக்கு ஒரு வார்த்தையை கேட்டேன் பாருங்க. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிரசன்னத்தில் நம் நேரத்தை செலவிடும்போது, ஐசையா அவருடைய பிரசன்னத்தில் நேரத்தை செலவிடுறான், தரிசனத்தை காண்கிறான். அப்போது அவன் உணர்கிறான், அவனை குறித்து அவன் சொல்லும்போது இப்படிதான் சொல்கிறான், அசுத்த உதடுள்ள மனிதனாக இருக்கிறேன். அப்போது சேராபீன்கள் ஒரு கரித்துகள்களை அவன் நாவில போட்டு அவன் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி அவனை ஒரு வேறே மனிதனாய் மாற்றி 6 நாளைக்கு சீனாய் மலை மீது இருந்த பிரசன்னம் 7ஆம் நாளில் மோசேக்கு உண்டாகிற சத்தங்கள் 40 இரவு 40 பகல் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாய் மோசேவுக்கு வெளிப்பாடுகளால் நிரப்பி அவன் வேறே மனிதனாய் மாற்றி ஒவ்வொரு முறையும் இதுதான் நமக்கு நடக்கிறது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய என்கவுண்டர், எப்போதெல்லாம் தேவன் நம்மை சந்திக்கிறார் அப்போதெல்லாம் நம்மை வேற மனிதனை அவர் மாற்றுகிறார். சவுல் என்பவன் ஒருவன் அப்படிதான் இருக்கிறான். வெளிச்சம் அவனை தொட்டபோது சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாறுகிறான். ஆனால் இந்த வெளிச்சம் நம்மை தொடும்போது, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம்மை தொடும்போது நாம் அதே மனிதர்களாகலாம் இருக்க முடியாது.
நம் ஆவிக்குரிய மனிதர்களாய், ஆவில நாம் யார் என்று நாம் அறிந்தவர்களாய், தேவன் நம் ஆவிக்குள்ளாய் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தை நாம் அறிந்தவர்களாய், தேவன் நமக்காய் இந்த நாட்களில் விசேஷித்த வண்ணமாய் அவர் வைத்திருக்கிற அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த நிறைவு ஒவ்வொருவரையும் நம்ம நிரப்பி அவரோடு ஆராதிக்கும் போது, அவரோடு நேரத்தை செலவிடும் போது நம்மை வேற மனிதனாய் மாற்றி நம்மை அவர் வைத்திருக்கிற அந்த ஆழங்களுக்குள்ளாய் அழைத்து சென்று அவருடைய கரங்கள் நம்முடைய கரங்களாய் செயல்பட்டு பல அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடைய கரங்கள் மூலமாய் அவர் நிறுவதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இப்படிதான் பல தேவ மனிதர்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. இது நமக்கும் உண்டாகிறது. இது நமக்கான நாட்கள். இது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நாட்கள். இந்த நாட்கள் அற்புதத்தை, அதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். அற்புதம், அதிசயம் நம் மூலமாய் தேவன் வெளிச்சமானவர் நம் மூலமாய் வீசப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். பல சாட்சிகள் இப்படிதான் எங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஆழமான அவருடைய மகிமை, இந்த ஆழமான அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையை மட்டும் மாற்றுவது அல்லாமல் நாம் எங்கெல்லாம் செல்கின்றோமோ நம் மூலமாய் பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. அப்பேற்பட்ட பிரசன்னம், அப்பேற்பட்ட மகிமை இந்த நாட்களில் உங்களையும் நிரப்பப்பட போகிறது. அதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த அற்புதம், அதிசயம் பல ஃபோன் கால்ஸாய், சாட்சிகளாக எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல புதூர் பகுதியில் பானு நகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணிக்கு காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் 2 ஆராதனை உண்டு. காலை ஆராதனை 9 மணிக்கும், மாலை ஆராதனை இரவு 7:30 மணிக்கும் நடைபெறும். ஒருவேளை சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எங்களுடைய ஆராதனை நீங்கள் வந்து பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்ற பேஜில் இதனுடைய விவரங்கள் அப்லோட் செய்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் யூடியூப் பேஜில் எங்களுடைய ஆழமான பல தேவன் அளித்த ஆழமான சத்தியங்களை அப்லோட் செய்துள்ளோம். இதை நீங்கள் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம்.